Hi guys and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பேஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அது பேர் என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாடர். ஸோ இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆனோட ஆல்மோஸ்ட் 100% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ காயின் பேஸ்ல வந்து லிஸ்ட் பண்ற காயின்ஸ் வந்து ஏன் வந்து இவ்வளவு பெரிய பம்ப் வந்து கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் பேஸ் தான் ஒரு லீடிங் எக்ஸ்சேஞ்சுங்க. ஸோ யூஎஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லீடிங் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா காயின் பேஸ். அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க. எல்லா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா எல்லா டோக்கன்ஸும் உள்ள கொண்டு வந்து ட்ரேடிங் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டான ப்ரோட்டோகால்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் அந்த காயின் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பேஸ்ல இருக்க எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் தாண்டி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு நம்பிக்கையான டோக்கன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இந்த டோக்கன் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனா தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இட் இஸ் ஒன் ஆஃப் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லலாம். அண்ட் கரண்ட்லி இட் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 100% அப் ஃப்ரம் இட்ஸ் லான்ச் பிரைஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பேஸ்ல அண்ட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம லைன் வரும்போதுனா பிட்காயின் இஸ் பேக் டு 58K. ஸோ லாஸ்ட் 2 days வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2% அப்ப ஆவரேஜா பார்க்கும்போது 58K வந்து உள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட ETF இன்ஃப்ளோஸ். நிறைய ETFs வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிளாக் ராக் ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2000 பிட்காயின் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ETFs வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a வெரி கிரேட் நியூஸ் ஃபார் ETF as well as for பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பம்ப் வந்து உள்ள கொடுத்துருக்கு. அண்ட் பிளாக் ராக் மட்டும் இல்ல நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 daysல இந்த டம்ப் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 daysல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ETFsல வெறும் பிட்காயின்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாம பிட்காயின் ETFsல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் a great நியூஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் as well as global அடாப்ஷன். ஏன்னா நீங்க பிட்காயினை வந்து நீங்க மத்த கண்ட்ரீஸ்ல மத்த ஆளுக்கு போய் ப்ரீச் பண்றதுக்கு நீங்க ETF அதாவது ஒரு ஷேரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா போய் ப்ரீச் பண்ணி அதை ஈஸியா நீங்க வந்து அட்டைன் பண்ணிடலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நியூஸ் சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்லைட் டம் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தரியம்ங்க. ஏன்னா இத்தரியமோட ETF அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல கிடையாது. இட் இஸ் வெரி 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 நியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிடா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் வேல் இத்தரியமோட ஒரு வேல் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய பேனிக் இத்தரியம் மார்க்கெட்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா வேற எந்த காயினுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகல. பட் இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஒரு மூவ்மால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இத்தரியம் ETF அப்ரூவல் ஆகிற டைம்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இத்தரியம் கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் இன்னைக்குமே சைலண்ட். அண்ட் பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இத்தரியமோட ETF இன்ஃப்ளூஸ் தான் நிறைய பிட்காயினோட ETF இன்ஃப்ளூஸ் அண்ட் நிறைய ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஷேர்ஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. விச் இஸ் a great sign for மார்க்கெட்டோட பவுன்ஸ் பேக்கு. So that is the news that we wanted to share with you guys today. So thank you for watching Karma Crypto and do subscribe to Karma Crypto for more interesting updates regarding cryptocurrency.